விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழையில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் மற்றும் எப்படி கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் பார்க்க போகிறோம். பொதுவாக என்ன பூச்சி வரும்னு பார்த்தீங்கன்னா, தண்டுக்கூன் வண்டு. இந்த வண்டு வந்துச்சு அப்படின்னாலே இந்த சூடோஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்டு பகுதியில் ஒரு ஓட்டை போட்டுரும். அந்த ஓட்டையிலேருந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசின் மாதிரி சாறு வடியும். இதே நோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாமா வாடல், சிகோட்டக்கா இலைப்புள்ளி நோய், இந்த 2 நோய் தான் அதிகமாக ஏற்படும். இப்போ சிகோட்டக்கா இலைப்புள்ளி நோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் இலை ஓரங்களில் ஒரு கருகுன மாதிரி இருக்கும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த இலையே ஃபுல்லாக கருகி உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு மகசூலும் பாதிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பனாமா வாடல். இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அடித்தொகை எல்லாம் ஒன்று மேலே ஒன்று தொங்கின மாதிரி இருக்கும். இதனாலுமே இலைகள் பாதிப்பானாலே நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும், மகசூலுமே பாதிக்கப்படும். இப்போ இந்த பூச்சியையும் நோய் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஃபினிட்டி அண்ட் ஃபெடிலிட்டியை யூஸ் பண்ணுறது மூலிமா கட்டுப்படுத்தலாம். ஏக்கருக்கு 2 பேக்கெட்டு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது 3 டோஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே, அடுத்து 2 வேர் சிகிச்சை கொடுக்கணும். நீங்கள் தேவையான அளவு தண்ணியில் 3 நாள் ஊற வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே, அடுத்து 2 வேர் சிகிச்சை கொடுக்கணும். வேர் சிகிச்சை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரிப்பு கொடுத்துட்டிங்கன்னா தாராளமாக ட்ரிப்லேயே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். விவசாயிகள் நீங்கள் இன்ஃபினிட்டியும் ஃபெர்டிலிட்டியும் பயன்படுத்தி வாழை சாகுபடியில் அதிக மகசூலை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.